பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நல்ல கவனிங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் செல்வந்தராக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? அச்செல்வத்தை நாம் பயன்படுத்தி கொள்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுக்கலாருங்க. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளினாலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும் நீங்கள் எப்படி இருக்கணுமா? சம்பூர்ணமுடையவர்களாயிருக்க வேண்டும். அதற்காக கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை கொடுக்கிறார். ஒரு குறைவு இல்லை, ஒரு நிறைவை ஆண்டவர் கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, சங்கீதம் 84:11 வாசிக்கும்போது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை கொடுக்கிறார். 2வது 1 தீமோத்தேயு 6:17 வாசிக்கும்போது, தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொருவருடைய குறைவுகளையும் அவர் நிறைவாக்குகிறார். 3வது நீதிமொழிகள் 3:9 வாசிக்கும் பொழுது, தேவனை கனம் பண்ணுகிறவனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக்குகிறார். என கண்பானவர்களே, லூக்கா 12:30 சொல்லுகிறது, உங்களுக்கு வேண்டியவைகள் எல்லாவற்றையும் உங்கள் பிதா அறிந்திருக்கிறார். அப்படின்னா நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். தேவைகளை அறிந்தவர் உடனே அவர் நமக்கு சந்திப்பது இல்லை. நம்ம தேவனிடத்தில் கேட்கணும்னு விரும்புகிறார். தேவனை நம்பணும்னு விரும்புகிறார். தேவனை கனம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் தேவனை நம்புகிறதில்லை, தேவனை கனம் பண்ணுகிறதில்லை. இந்த கால வேளையில் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். நீங்கள் எல்லாவற்றிலேயும் சம்பூர்ணமுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமே. அப்படியானால் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுவதற்கு, தேவ திட்டத்திற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நான் சொல்லுவேன், எல்லாவற்றிலேயும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நிறைவை கட்டளையிடுவார். பிரைஸ் தி லார்ட். உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய மகிமையினாலே, அவருடைய செல்வத்தினாலே நீங்கள் நிறைவாக்கப்படுகிறதை இன்றைக்கு காண்பீர்கள்.
செபிப்போமா. எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்பா. இந்த கால வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற, உம்மை நம்புகிற, உம்மை கனம் பண்ணுகிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு நிறைவு அடையட்டும். ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை அவர்கள் செய்கிற காரியங்களில் காண உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.